வர வியாழக்கிழமை 23ஆம் தேதி வந்து அகோங்கு ஒரு மனு அனுப்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த கம்போங் இந்தியா செட்டில்மெண்ட்ல வந்து பொங்கல் விழா வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்ம கூட வந்து திரு கிருஷ்ணன் இருக்கிறாரு, ஐயா திரு கோபால் இருக்காரு, மற்றபடி இந்த கம்பத்தில் உள்ளவங்களாம் எல்லாம் இருக்காங்க. நீங்க முதல்ல பார்த்தீங்க, எல்லாம் பொங்கல்லாம் அருமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, மலேசிய முன்னேற்ற கட்சி வந்து நாளைக்கு வந்து இஸ்தானா நிகராவுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறோம். வர வியாழக்கிழமை 23ஆம் தேதி வந்து மலேசிய முன்னேற்ற கட்சி சார்பில் வந்து நம்ம வந்து அகோங்கு ஒரு மனு அனுப்புகிறோம். இந்த மனுவில் வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன், அதாவது 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட் மறுபடியும் கூடுது. அந்த செஷனில் அகோங் ஸ்பீச் கொடுப்பாரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, அவர் வந்துட்டு அவருடைய ஸ்பீச்சில் வந்து ஓரங்கட்டப்பட்ட மலேசிய இந்திய சமுதாயத்துக்கு வரக்கூடிய 13ஆம் மலேசிய திட்டத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு வரைவு திட்டம் இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆகையால் அகோங் வந்து அவருடைய ஸ்பீச்சில் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஆலோசனை சொல்லி மலேசிய இந்தியர்களுக்கு ஒரு எக்கனாமிக் திட்டத்தை வகுத்து கொடுக்க சொல்லி நம்ம அகோங்கிட்ட ஒரு மனு அனுப்புகிறோம் வரக்கூடிய வியாழக்கிழமை. ஸோ அந்த வேளையில் வந்து இந்த ஆர்எம்கே ரஞ்சகன் மலேசிய 13வது திட்டம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து 5 வருஷத்துக்கு உள்ள திட்டத்தில் இந்தியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து அரசாங்கத்துக்கு நிறையாவே இருக்கு. அதே வேளையில் இந்த கம்போங் இந்தியா செட்டில்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வரணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு வந்து மந்திரி பிசாவுக்கு வந்து நம்ம ஒரு கடிதம் அனுப்பியிருக்கோம். அதே வேளையில் பிரதமருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் மக்கள் வந்து அவங்க சார்பில் வந்து நிறைய மனுக்கள் அனுப்பியிருக்காங்க. மந்திரி பிசாருக்கு, பிரதமருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆகையால் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கம்போங் இந்தியன் செட்டில்மெண்ட் மக்கள் சார்பில் வந்து தொடர்ந்து மலேசிய முன்னேற்ற கட்சியும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து இந்த கம்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் பல காரியங்களை செய்ய தயாராக இருக்கிறோம்.